அப்படி ஒரு குருகுலம் தான் இந்த தாய்க்குளம். ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வர முடியும். மயில் பூவுறது வந்து கற்பக விருஷம். உங்களுடைய பங்களிப்பா இருக்கணுன்றத அன்போடு கேட்டுக்கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய முன்னோர்கள் கலைகளான அடிமுறை, வர்மா, சிலம்பம், வர்ம வைத்தியம் இதையெல்லாம் மீண்டும் புதுப்பித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த லெமோரியா அமைப்பு தாய்க்குளம் என்ற ஒரு இடத்தை உருவாக்கி அற்புதமான இயற்கையான சூழ்நிலையில் மிக அருமையாக உருவாக்கியிருக்கிறாங்க. காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை விவரமாக ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பித்தவொடனே பிள்ளை தெளிவாயிட்டான் அப்படின்னு சொல்லி குருகுலத்துக்கு அனுப்பிடுவாங்க. எப்படியாப்பட்ட ராஜா வீட்டு பரம்பரையாக இருந்தால் கூட சரி. ஏன் குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா, இங்கே அவனுக்கு சகல வசதிகள் இருக்குது. சுவைத்துகளை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அவன் ஒரு மந்தமான மனிதனாக வளர்ந்து விடுவான் என்பதை அறிந்து அந்த காலத்தில் எல்லாருமே குருகுலத்துக்கு அனுப்புவாங்க. எப்படியாப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் உள்ள குருகுலத்துக்கு தான் போவான். அந்த குருகுலத்துக்கு போய் அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்டு அனைத்து விதமான ஒழுக்கங்களையும் கற்றுக்கொண்டு மிகப்பெரிய வீரனாக இந்த நாட்டுக்குள்ளே வருவான் என்ற சிந்தனையோடு அந்த காலத்தில் குருகுலத்துக்கு அனுப்புனாங்க. அப்படி ஒரு குருகுலம் தான் இந்த தாய்க்குளம். இங்கே யார் வந்தாலும் சரி, உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வர முடியும். அப்படியாப்பட்ட இந்த குருகுலத்தில் எல்லா குழந்தைகளும் வரணும், அடுத்த தலைமுறை சிறந்த குழந்தைகளாக உருவாகணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். அதற்கான களத்தை நாம் இங்கே தாய்க்களமாக உருவாக்கியிருக்கோம். எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்குமே கோவில் இருக்கும். ஆனால் இந்த கலைகளை உருவாக்கின ஆசானுக்கு ஆலயம் அமைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணங்களோட இதை உருவாக்கியிருக்கிறாங்க. கோயிலுக்கு சென்று வணங்குவது போல இந்த கலைகளை உருவாக்கின ஆசான்களை வணங்கி நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கலைகள் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் மீண்டும் அதை புதுப்பித்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கத்தோடு இந்த கலைகளை உருவாக்கின ஆசான்களுக்கு ஆலயங்களை அமைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த லெமோரியா அமைப்பு தாய்க்குளம் என்ற ஒரு அற்புதமான இந்த களத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. கற்பக விருஷம் இது ரொம்ப 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 அரிது. அந்த கற்பக விருஷம் இந்த பூமிக்கு வந்திருக்குதுன்னா இந்த பூமாதேவியோட ஆசீர்வாதம். இந்த கற்பக விருட்சத்துக்கு முன்னாடி நின்று ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் தான் இந்த கற்பக விருட்சம். அகஸ்தியர் முன்னாடி அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு அற்புதமானது. இந்த இயற்கையான ஒரு சூழ்நிலை பாருங்க. இந்த மயில் பூவுறது அந்த இயற்கையுடைய ரசிப்பு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இங்கே வந்து ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்கள் இருந்தால் கூட நோயற்ற வாழ்வு வாழ முடியுன்றதுக்கு இந்த இடம் ஒரு அப்படி ஒரு அற்புதமான இயற்கை சூழ்நிலையில் இருக்கு. இறைவன் இயற்கையை மிக அழகாக படைத்திருக்கிறான். ஆனால் அது நிரந்தரம். அந்த நிரந்தரமான இயற்கையை நாம் எல்லாரும் பயன்படுத்தி சிறப்பாக வாழுவதற்கு இந்த தாய்க்குளம் மிகவும் அருமையாக செயல்படுறாங்க. அனைவருமே வாங்க, இந்த இயற்கையை ரசியுங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, மன நிறைவோடு நீங்கள் இங்கேருந்து போக முடியும். எல்லாருடைய வருகைக்காகவும் இந்த தாய்க்குளம் காத்திருக்கிறது. இந்த அற்புதமான இந்த மலை 3 மலைக்கும் நடுவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த கலைகளை சொல்லி கொடுக்குற ஆசான் இருக்கார் பாருங்க, செல்வம், ராஜா, ஆனந்த் எல்லாருமே உண்மையானவர்கள். அதனால தான் இந்த பூமி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த இயற்கையான சூழ்நிலைமை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த பூமி அற்புதமான பூமி. இந்த இடத்துல இது ஒரு உலகத்திலே மிகப்பெரிய அற்புதமான இடமாக வருவதற்கு குருவுடைய ஆசீர்வாதம் இங்கே இருக்குது. இந்த முன்னோருடைய கலைகளை உருவாக்கினவர்களுக்கு ஆலயம் அமைப்பதற்காக இந்த இடத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். முதல் ஆசானாக அகஸ்தியரை நாம் இங்கே வச்சுருக்கிறோம். இன்னும் மற்ற சித்தர்களை எல்லாம் இந்த கலைகளை உருவாக்கின ஆசான்களுக்கான சிலைகளை வைப்பதற்கும் இந்த இடங்களை புதுப்பிப்பதற்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. அதற்கான தியானத்திற்கான ஒரு குடில் அமைக்கவும் இந்த அகஸ்தியருக்கான ஒரு குடில் போடுவதற்கும் எவ்வளவோ இடங்களுக்கு சென்று எவ்வளவோ தான தர்மங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. இப்படி ஒரு அற்புதமான இடங்களுக்கு தங்களால் முயன்ற உதவிகளை நீங்கள் செய்யுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருடைய பங்களிப்பில் தான் இந்த ஆலயம் அமைக்கணும் அப்படின்றதில் இருக்கிறோம். அதனால் உங்களால் முடிஞ்சது பொருளாகவோ பணமாகவோ நீங்கள் கொடுத்து உதவலாம். கீழே வந்து இந்த பணம் போடுவதற்கான கூகுள் பே இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். அது மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்றது இல்லை. 1 ரூபாயாக இருந்தாலும் அது உங்களுடைய பங்களிப்பாக இருக்கணுன்றதை
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.